எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கான கம்பெனியன் அமையும். நீங்க புனிதனா இருப்பதற்கு உங்க வாழ்க்கையை ரூத்தை போல அர்ப்பணிச்சிருந்தீங்கன்னா உங்களை புனிதனானவனிடத்துல கையில கொண்டு போய் கொடுப்பார். நீங்க உத்தமனா இருக்கிற விருப்பத்தோடு உத்தமனா இருந்தீங்கன்னா உங்க உத்தமமான இடத்துல கொண்டு போய் விடுவார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் மாறுபாடு உள்ளவர்களா இருப்பீர்களானால் மாறுபாடு உள்ளவன் உங்களை இழுத்துருவான். நீங்க எப்படி? நான் உத்தமமா நடப்பேன் ஆண்டவரே, நான் உத்தமமா நடப்பேன், நான் புனிதனா இருப்பேன் ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே. அழகா போவாஸ் அவளை கேர் டேக் பண்றான், அவளை பாதுகாப்பு எடுக்கிறான், அவளை எடுத்துக்கிறான். வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்ல வருகிறேன்? முதல்ல அவள் ஒரு பரதேசி. முதல்ல போவாச பார்க்கும்போது அவள் எப்படி பார்க்கிறா? ஒரு பரதேசி, ஒண்ணுமே இல்லை, வயிற்று பசி. அதனுடைய விளைவு என்ன? அப்பதான் சொல்றான், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீ உன் மாமியை நல்லா பார்த்துக்கிறேன்றத உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இவ்வளோ காரியமும் உனக்கு செஞ்சிருக்கிறேன். உன் செய்கைக்கு தக்கதான பலனை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் மோவாப் தேசத்திலிருந்து ஓடி வந்தியே, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும்.